சிங்கமும் 4 மாடுகளும். ஒரு நேரத்தில் ஒரு செழிப்பான பசுமையான காட்டில் 4 மாடுகள் வாழ்ந்தன. அவை சிறந்த நண்பர்கள். அவை எப்போதும் ஒன்றாகவே இருந்தன, ஒன்றாகவே மேய்ந்தன. ஆபத்து வந்தால் ஒருவருக்கொருவர் உதவி செய்தன. அந்தக் காட்டில் ஒரு சிங்கமும் இருந்தது. அது அந்த மாடுகளைக் காணும் போதெல்லாம் யோசித்தது. நான் இவைகளை பிரித்துவிட முடியுமானால் ஒவ்வொன்றாக வேட்டையாடலாம். பலமுறை சிங்கம் தாக்க முயற்சி செய்தது. ஆனால் மாடுகள் ஒன்றாக சேர்ந்துவிட்டதால் அதை அஞ்சி ஓட வேண்டியிருந்தது. சிங்கம் பசியோடு திரும்பியதுதான். ஒருநாள் சிங்கத்திற்கு ஒரு கெட்ட யோசனை தோன்றியது. அது மாடுகளுக்குள் வதந்திகளைப் பரப்பத் தொடங்கியது. தீய வார்த்தைகளால் மாடுகளுக்கு இடையே சந்தேகம் உருவாகத் தொடங்கியது. அவை ஒற்றையாக்கப்பட்டன. பின்னர் ஒவ்வொன்றாகவே மேயத் தீர்மானித்தன. இப்போது சிங்கத்திற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொன்றாகத் தாக்கி எல்லா மாடுகளையும் சிங்கம் கொன்றுவிட்டது. கதையின் நெறிமுறை: ஒற்றுமைதான் பலம். நாம் ஒன்றாக இருந்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் நாம் உடைந்துவிட்டால் எளிதாகவே தோற்கடிக்கப்படுவோம்.